சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீனா, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னையா? உங்க பேர் தானே மீனா? கொஞ்சம் வாங்க. வரேன் மாமா. மாமா சொல்லுங்க மாமா. மீனா, நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். எதுக்கு மாமா உதவின்னு எல்லாம் கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாமா. நீ வேதநாயகி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க. என்ன மாமா சொன்னீங்க? நீ வேதநாயகி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொன்ன. எதுக்கு மாமா? எதுக்காக கேஸ வாபஸ் வாங்க சொல்றீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காத, சொன்னதை மட்டும் செய். முடியாது மாமா. என்ன சொன்ன? வேதநாயகி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னேன். நான் சொன்னா என்ன வேணா செய்வேன்னு சொன்ன. இப்போவும் நான் தான் கேஸ வாபஸ் வாங்க சொல்றேன். அது மட்டும் என்னால முடியாது மாமா. நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவாவ. அவளை நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். தப்பு பண்ணவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு திருடுறதுக்கு அடியாளுங்களை அமுச்சு வச்சிருப்பா. வந்தவங்களால உங்களுக்கோ இல்ல அத்தைக்கோ ராம்கோ இல்ல தேவிக்கோ ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது மாமா? எனக்கு உங்க மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்கு மாமா. என்ன இருந்தாலும் நீங்க அவ கொடுத்த பணத்தை வாங்கிருக்கவே கூடாது. அவளும் உங்ககிட்ட பணம் கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு நைட் அந்த பணத்தை எடுத்துட்டு வர ஆளுங்களை அமிச்சிருக்கா. எப்படி மாமா? எப்படி நீங்க அவளை நம்புனீங்க? அவ இந்த குடும்பத்தோட எதிரி மாமா. எப்படி மாமா அவகிட்ட போய் கை நீட்டி காசு வாங்க மனசு வந்தது? ஒரு நாள் 2 நாள் கோயிலுக்கு பணம் கொடுக்கலன்னா என்ன மாமா ஆயிரப்போகுது? பிசினஸ்ல பணம் வந்ததும் நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்துட போறீங்க. சொன்ன டைம்ல கொடுக்கணும்னு என்ன மாமா இருக்கு? நம்ம ஊர்க்காரங்க தானே, அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நீங்க அவசரப்பட்டு வேதநாயகி கிட்ட பணம் வாங்கினதுனாலதான் நம்ம குடும்பத்துல இப்ப இவ்ளோ பிரச்சனை ஆயிருக்கு. போது, நிறுத்து நிறுத்து. என்ன, வேதநாயகி நம்ம எல்லாரும் முன்னாடியும் போலீஸ் கிட்ட அவதான் பணத்தை எடுக்க ஆள் அனுப்புனான்னு சொன்னதும் அவ குற்றவாளி ஆயிட்டாளா? ஆமா மாமா, அவங்க தானே குற்றவாளி. அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே. வேதநாயகி போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டதும் உண்மை இல்ல, நீ அவ மேல கேஸ் கொடுத்ததும் உண்மை இல்ல. இங்க நடந்ததே வேற. வீட்டுக்குள்ள பணத்தை எடுக்க ஆள் அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப குற்றவாளியா ஸ்டேஷன்ல இருக்கிறது அந்த வேதநாயகி. என்ன சொல்றீங்க? இங்க நடந்ததே வேறயா? அப்போ வேதநாயகி பணத்தை எடுக்க ஆள் அனுப்பலையா? இல்ல. அவங்க இல்லனா வேற யாரு மாமா? அது யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. நேத்து நைட்டு நீ எங்க போன? கோயிலுக்கு மாமா. நானும் கஸ்தூரி அம்மா, சத்யமூர்த்தி சார், அப்புறம் கூகுள் மாமா, அஞ்சலி எல்லாருமே தான் போனோம். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தானே மாமா போனேன். இவ்ளோ நாளா வராத திருட்டு பசங்க நேத்து நைட்டு மட்டும் எப்படி கரெக்டா வந்தானுங்க? ஏன்னா நேத்து தானே நீங்க வேதநாயகி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சீங்க. அப்போ பணம் வாங்கிட்டு வந்து வச்சது இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியும் மாமா. அப்புறம் எப்படி வேதநாயகி தான் பணத்தை திருட ஆள் அனுப்புனான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? சொல்லு மீனா, எதுக்கு வேதநாயகி மேல அவசர அவசரமா கம்ப்ளைண்ட் கொடுத்த? இந்த வீட்ல பணம் இருக்குன்னு தெரிஞ்ச வேற யாராவது திருட ஆள் அனுப்பி வச்சிருக்கலாம்ல?
அதனாலதான் சொல்றேன், வேதநாயகியோட ஆளுங்க இதை செய்யல. வேதநாயகி ஆளுங்க இதை செய்யலனா வேற யார நீங்க சந்தேகப்படுறீங்க? அது யாருன்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? யாரு மாமா? நீங்க யார சொல்றீங்க? அந்த சத்தியமூர்த்தியை தான் சொல்றேன். சத்தியமூர்த்தி சாரா? ச்சே! மாமா, வீணா அவர் மேல பழி போடாதீங்க. சத்தியமா அவர் இதை செஞ்சிருக்க மாட்டாரு. அவரு செய்யலனா திருட சொல்லி நீ ஆள் அனுப்புனியா?